நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 28வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். மச்ச ரேகை மீன் சிறப்பு விளக்கம். மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய மீன் ரேகை குறி உங்கள் கையில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை சிறப்பாக விளக்க இருக்கிறோம். இப்போ அதிர்ஷ்ட குறிகள் வரிசைக்கு வந்திருக்கிறோம். அதிர்ஷ்ட குறிகள் நம்ம கையில் நிறைய அதிர்ஷ்ட குறிகள் காணப்படும். அதில் மிக மிக முக்கியமான குறி மீன் குறி, மச்ச ரேகைன்னு சொல்லுவோம். அந்த குறி உங்கள் கையில் இருந்தால் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், நீங்கள் எவ்வாறெல்லாம் இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கையில் எந்த இடத்துல இந்த மாதிரி மச்ச குறிங்கிறது மீன் மாதிரியே குறி இருந்தாலும் இதே மாதிரி, அதாவது இது மீன் ரேகை, மச்ச ரேகைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குறி இருந்தாலும் கையில் எங்கு இருந்தாலும் தைரியமானவர்களாக இருப்பீர்கள். தைரியம், போராட்ட குணம் இருக்கும். வெற்றி வீரராக திகழ்வீர்கள். திறமை, சண்டை போடும் குணம் அதிகமாக இருக்கும். தைரியம் அதிகமாக இருக்கும். வீரியம் அதிகமாக இருக்கும். காரிய ஜெயம், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் மனசு, இப்போ இந்த வேலை செய்ய போறோம்னு உங்க மனசுல நினைச்சீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க விடவே மாட்டீங்க. அந்த மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய மீன் ரேகை கையில் இருந்தால் தைரியம், வீரியம், போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். காரிய வெற்றி அதிகமாக இருக்கும். செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும். செல்வம் வளரும் பொழுது சுகமான, சந்தோஷமான இல்லற வாழ்க்கை இருக்கும். இதுதான் நம்ம மச்சரேகை என்று சொல்லக்கூடிய மீன் குறி உங்கள் கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் இது நடப்பதற்கு வாய்ப்புண்டு. தைரியம் அதிகமாக இருக்கும். மச்சரேகை உங்க கையில் இருக்கு சார், தைரியம் அதிகமாக இருக்கும். போராட்ட குணம் இருக்கும். தொட்ட காரியத்தை வெற்றியடைய நீங்கள் முயற்சி செய்வீர்கள். புத்தி ரேகை நல்லா இருக்கும் சார். மித்த ரேகைகள் கெடுதல் இல்லாமல் இருக்கும். ஆயுள் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். உடம்பு மனசு நல்லா இருக்கும்போது விதியும் நல்லா இருக்கும். சூரிய ரேகை வரும். புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த கையில், உங்களுடைய கையில், யாருடைய கையில் இருந்தாலும் சரி, ஆண் கையில் இருந்தாலும் பெண் கையில் இருந்தாலும், இந்த மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய மீன்குறி உங்கள் கையில் இருந்தால் தைரியமானவராக, வீரியமானவராக, விவேகமானவராக, போராட்ட குணம், சண்டை போட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு போர் வீரனுடைய கையில் கூட இருப்பதற்கு வாய்ப்புண்டு. யாருடைய கையில் இருந்தாலும் திறமை, போராட்ட குணம், தொட்ட காரியத்தை, எடுத்த காரியத்தை எல்லாம் வெற்றி பெற முயற்சி செய்து வெற்றி பெறும் வரை விடமாட்டார்கள். அந்த வெற்றி பெற்றே தீருவார்கள். அந்த ஒரு குணம் இருக்கும். செல்வமாகப்பட்டது வளர்ந்து கொண்டு இருக்கும். செல்வம் படிப்படியான வளர்ச்சி. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுகமான இல்லறம், சந்தோஷமான இல்லறம், அதாவது இல்லறத்தில் சண்டை சச்சரவுலாம் நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இந்த மச்ச ரேகை என்பது ஒரு போராட்ட குணம் உள்ளது, ஒரு தைரியம், வீரியம் உள்ளது. அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. மீன் நிறைய முட்டை போடும், நிறைய குஞ்சு பொறிச்சு நிறைய மக்கள் இனப்பெருக்க, இந்த மீனுடைய இனத்தை பெருக்கும். அப்படிங்கும்போது குழந்தை இருக்கும். இந்த மச்ச ரேகை கையில் இருந்தால் குறைவற்ற செல்வம், நிறைவான வாழ்க்கை, திறமையான நபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. காரிய வெற்றி அடையும். போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் சார். போராடிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இந்த ரேகை என்ன பண்ணுது, குருமேட்டை பார்த்து இருந்தாலும், குருமேட்டில் இருந்தாலும், இந்த ரேகை எங்கே இருந்தாலும் குருமேட்டை நோக்கி, இந்த தலை குருமேட்டு பக்கம் இருந்தாலோ இல்லை குருமேட்டிலே இருந்தாலோ ஒரு அதிகார பதவி மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. போராடி வெற்றி பெறுவார். சனி மேட்டை நோக்கி இருந்தாலோ இல்லை சனி மேட்டிலே இருந்தாலோ வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். வேலை மூலமாக செல்வம், பொருள் ஈட்டி வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய மேட்டை நோக்கி இருந்தால் உங்களுக்கு புகழோடு செல்வம், புகழுக்காக விரும்புவார்கள். நான் நல்லா இருக்கணும், என்னை புகழணும்னு நினைப்பாங்க. புகழும் பொழுது அந்த செல்வமும் சேர்ந்தே வரும். முதன்மேட்டை நோக்கி இருந்தால்
உங்களுக்கு பேச்சாற்றல் நிறைந்தவராக இருப்பீர்கள். பேச்சின் மூலமாக வாழ்வில் வெற்றியடைய வாய்ப்புண்டு. வியாபார வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. நம்ம செவ்வாய்மேட்டில் இருக்குது சார். இப்போ இதுவே செவ்வாய்மேட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி செவ்வாய்மேட்டில் மோஸ்ட்லி இந்த இடத்துல இருந்தாலோ, இந்த இது செவ்வாய் சமவெளின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்தாலோ போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் சார். சண்டை போட்டு வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு செவ்வாய்னாவே சண்டை சார். சண்டை குணம், சண்டை போட்டு வாழ்வில் போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. மீன் குறினாலே போராடி வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ சந்திரமேட்டில் இருந்ததுன்னா கதை, கவிதை, கற்பனை சார்ந்த துறையில் போராடி வெற்றி பெறுவார்கள். இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கும் சார். புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்து இந்த மச்ச ரேகை சந்திரன் மேட்டில் இருந்ததுன்னா இது நீரில் மச்சத்துக்கு பலம் அதிகம் இல்லையா? போராடி வாழ்வில் கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, திரைத்துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்புண்டு. வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். சந்தோஷமான வாழ்வு உண்டாகும். இப்ப சுக்கிரமேடு ஆசையே உருவானது. காதல், ஆசை, காமம். இங்க ஒரு மீன்குறி இருக்கு, மச்சரேகை இருக்குன்னா சந்தோஷமான இல்லறம். மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருப்பார்கள். அதற்கு போராடுவார்கள், வெற்றி பெறுவார்கள், செல்வம் வளரும் அப்படிங்கிறது. தைரியமா இருப்பாங்க. காரியம் தொட்ட காரியம்லாம் வெற்றி அடையும். செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும். சுகமான இல்லற வாழ்க்கை. இப்ப நம்ம சுக்கிரமேட்டிலே இருந்துச்சுன்னா இல்லறத்தில் சுகமான பிரிவு இல்லாத வாழ்க்கை ஏற்படுவது கைக்குண்டு. கையில் எங்கு கண்டாலும் மச்ச ரேகை என்பது, மீன் குறி என்பது அதிர்ஷ்ட ரேகைகளில், அதிர்ஷ்ட குறிகளில் ஒன்று. சரிங்களா? அதிர்ஷ்ட குறிகள்ல ஒன்று. இந்த அதிர்ஷ்ட குறிகள்ல ஒரு ராஜபோகமான, ஒரு அரசருக்கு நிகரான எல்லாமே கிடைச்சிடும். அதுக்கு மனசு தயாராயிடும், உடம்பும் தயாராகும். மனசும் உடம்பும் தயாராகும் பொழுது இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும், ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், விதி ரேகை நல்லா இருக்கும், சூரிய ரேகை நல்லா இருக்கும். கையில் உள்ள வேடுகளும் சிறப்பாக இருக்கும் பொழுது வாழ்வில் வெற்றி அடைய உங்களுக்கு தூண்டும். உங்களை அந்த ரேகையாகப்பட்டது தூண்டி வாழ்க்கையில் மேலே கொண்டு நிறுத்திடும் சார். நீங்க தான் செய்ய போறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரேகை இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வேலை செய்யாம கூட போயிடும். காரணம் என்னவென்று கேட்டால், நம்மளுடைய கர்மா, பூர்வீகத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த கர்மா ஒரு சில நேரம் தடுக்கும். அது கையில உள்ள இந்த மச்ச ரேகை இருக்கும். ஆனா ரேகைகள் சரியில்லாத போது, இந்த ரேகை இருக்கு, இதுக்கு இந்த புத்தி ரேகை இருக்கு, இப்படி மேல் நோக்கி போய் மச்ச ரேகை இருக்கும், இப்படி மேல் நோக்கி போய் இருதய ரேகை டச் பண்ணும். அப்போ வெற்றி அடைவதற்காக வேண்டி தவறு செய்து, நல்லா புரிஞ்சுங்க, பணத்திற்காக வேண்டி வெற்றி அடைவதற்காண்டி தவறு செய்து ஜெயிலுக்கு போய் அங்க ஒரு பிரச்சனையாகி மரண தண்டனை கூட அடைவதற்கு வாய்ப்பு உருவாகும். அது கர்மாவின் அடிப்படையில் வர்றது. மோஸ்ட்லி இந்த மச்சரேகை இருந்தா தைரியமா இருப்பாங்க, வீரியமா இருப்பாங்க, போராடி செல்வம் சேரும், வெற்றி பெறும், சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில நேரங்களில் கையே காட்டி கொடுத்துரும். கையில கெடுதல்கள் இருந்தா, சார் எனக்கு மச்சரேகை இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் நடக்கலையே சார்னா, இந்த மாதிரி ரேகை கெடுதலா இருக்கும். இந்த மாதிரி ரேகை கெடுதலா இருந்ததுன்னா அந்த மாதிரி நடப்பதற்கு உங்களுடைய கர்மா அதை கூட்டிட்டு போயிடும். அந்த நல்ல நேரம் வந்தாலும், நல்ல குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள், எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான பலன் என்னன்னா தைரியமா இருப்பாங்க, வீரியமா இருப்பாங்க, போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு, சுகமான இல்லற வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் கெடுதலான ரேகைகள் வரும் பொழுது, கெட்ட ரேகைகள் இப்போ ஆயுள் ரேகை சரியில்லைன்னா வியாதி பிடிச்சவங்களா இருப்பாங்க, புத்தி ரேகையில சரியா இல்லைன்னா மனசு சரியில்லாம இருப்பாங்க. அந்த எண்ணம் இருக்கும், போராடணுங்கிற எண்ணம் இருக்கும், வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருக்கும். எண்ணத்தோடையே நின்று விடுவதற்கு வாய்ப்புண்டு, எல்லாருக்கும் கிடையாது. மோஸ்ட்லி இந்த மச்சரேகை இருந்தால் வாழ்வில் போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.